சமூகம் அவ்வளவு பேரானந்தம் ஆண்டவரே. எங்களோடு கூட நீர் பேசும். உம்முடைய புண்ணியங்களினால் எங்களை நிறைத்திருடும் ஆண்டவரே. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, வாழ்க்கை சொற்பமான ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. நான் என்னுடைய திருமண கேசட் இருக்குல்ல, இந்த வெட்டிங் ரிசப்ஷன், அதை நான் அதாவது ரேர்லி ஐ யூஸ் டு see. Recently I haven't seen it for years, I think. But anyway, when I see that one astounding thing I used to notice, ஒரு மிகச் சிறப்பான முக்கியமான காரியத்தை இதில் பார்ப்பேன். என்னை வந்து வாழ்த்துவதற்காக வந்த அந்த கூட்டங்களிலே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 70% பேர் இன்றைக்கு உயிரோடு இல்லை. Those who came to greet me. வாழ்க்கை எவ்வளவுதான் பிரியமானவர்களே. எதை முக்கியப்படுத்துகிறீர்கள்? ஹல்லேலூயா. நீங்கள் மறக்கப்பட்டு போகிற காலங்கள். ஆமென். அவ்வளவுதான் வாழ்க்கை. உங்கள்கிட்டயே உங்கள் தாத்தாவுடைய தாத்தா பேர் என்னன்னு கேட்ட உங்களுக்கு தெரியுமா? மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் டோன்ட் நோ. மேபி தோஸ் ஹூ ஆர் இன் த லைன் ஆஃப் த ராயல் ஃபேமிலி, மேபி சம் அதர் கைண்ட் ஆஃப் பீப்புள். ஆனால் பெரும்பாலும் யாருக்கும் தெரியாது. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க, நீங்களும் நானும் சாதாரணமான ஒரு ஆள் அல்ல. கிறிஸ்துவினுடைய மணவாட்டி. ஹல்லேலூயா. How many of you prove that? எத்தனை பேர் அதை ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஒரு வெர்ஜின் மணவாட்டி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஒரு கன்னிகை என்ற நீ ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். பிரியமானவர்களே, ஜீவனுள்ள தேவன் நம்மை அழைத்து கொண்டு போக வருவதும் வரைக்கும் நாம் காத்திருக்க வேண்டுமாம். ஹல்லேலூயா. இந்த யூதர்களுடைய திருமண முறையில் ஒரு பகுதி அது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மணவாளன் அந்த பெட்ராத்தில் எல்லாத்தையும் உறுதி பண்ணி எல்லாம் முடிஞ்சு எல்லாம் போனவுடனே அப்பா வீட்டுக்கு போவார். அப்பா வீட்டுக்கு போய் என் மனைவி வரப்போகிறா, அவளுக்கு நான் ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணணும்னு சொல்லி அவர் வீடை கட்டுவார். வீட்டில் ஒரு எக்ஸ்டென்ஷனோ இல்லை இன்னொரு புது வீடோ கட்டுவார். அது கட்டி முடித்த உடனே அவங்க அப்பாட்ட போய் சொல்லுவார். அந்த அப்பா வந்து அதை இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு, சரி ஓகே, நீ மணவாட்டிக்கு நல்லபடியாக எல்லாத்தையும் செஞ்சுருக்கிற, போய் அவளை கூட்டு வா அப்படின்னு சொல்லுவார். ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் பார்த்தா யூதர்களுடைய பாரம்பரியத்தின்படி மணவாட்டி என்ன செய்வானா, மணவாளன் எப்போ வருவான்னு சொல்லவே மாட்டார். ஒரு வருஷத்தில் வரலாம், 1.5 வருஷத்தில் வரலாம், ஒரு மாதத்தில் கூட வரலாம். எப்போ வருவானே தெரியாது. அதனால் எந்த நிமிஷமும் அவள் வந்து ஒரு ஆயத்தத்தோடையே இருப்பாள். அலங்காரமானாலும் சரி, உடையின் நாளைக்கு வந்தாலும் என்ன வந்தால் அந்த இடத்துல they consummate the marriage and then there will be a celebration for 7 days. கர்த்தருடைய ரகசிய வருகை வேதம் சொல்லப்படுது, இதோ நான் திருடனை போல வருகிறேன். ஹல்லேலூயா. நான் எப்போ வருவேன்னு யாருக்குமே தெரியாது. nobody knows. நான் இந்த திருநெல்வேலியில் பெரிய வெள்ளம் அல்லவா, அன்னைக்கு போய் நைட்டு, அதுக்கு முந்தின நாள் நைட்டு, ஏப்பா வீட்டுக்குள்ளே போகிற எறும்பாக வருது. என் ஒய்ஃப் சொல்கிறேன். நான் ஆமாம், இது என்னதில்லை, அங்கிட்டு ஓரத்தில் ஏதோ தண்ணி ஊற்றி விடணும் அப்படி இப்படிங்கிறேன். பட் த லிட்டில் ant knows there is going to be a great rain. சாதாரண அந்த எறும்புக்கு கூட, கட்டெரும்புக்கு கூட பெரிய மழை ஒன்று வரப்போகிறது என்று தெரிகிறது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் என்னமோ பெரிய நம்ம சூரப்புலிகள் என்று. நீங்களும் நானும் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அந்த நாளிலிருந்து மணவாளனுடைய வருகைக்காய் நீங்கள் காத்திருக்க வேண்டும்.
நான் யூஏயில் இருக்கும்போது என் வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேரளா டீ கடை உண்டு. சில நேரங்களிலே ஒரு 11 மணி யாருமே இருக்க மாட்டாங்க. ஐ சூஸ் பர்டிகுலர்லி தட் டைம். ஒரு பெரிய விண்டோ. சில நேரம் பார்த்தீங்கன்னா டீ கூட நான் வாங்க மாட்டேன். சாதாரண லைம், ஜிஞ்சர் வெறும் தண்ணியில் போட்டு அவன் இது நீ பார்ப்பான், இவனுக்கு என்ன காசு வாங்குறதுனே அவனுக்கு தெரியாது. பட் ஆனால் ஒரு அரை மணி நேரம் அந்த சூடாக இருந்தாலும் அப்படி ரைட்டில் திரும்பி பார்த்தா அப்படி மேகங்கள் அப்படி பளிச்சு நிற்கும். என் இருதயத்திலே நான் அவரை வாஞ்சிப்பேன். எப்பொழுது வருவீர் ஆண்டவரே? எதுவரைக்கும் நான் காத்திருக்க வேண்டும்? When will you come, Lord? When? எனக்கு அருமையானவர்களே, ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்து மட்டும் வெளியில் வர்றதுக்காக, இம்மைக்காக மாத்திரம் நீங்கள் கிறிஸ்துவை தேடுகிறவர்களானால் இது ரட்சணிய நாள். ஹல்லேலூயா. அவருடைய வருகைக்காக ஆமென், ஆமென், ஆமென். வாழ்க்கையை அவர் கையில் ஒப்பு கொடுத்துட்டீங்களா? ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, இன்றைக்கு நாம் சிந்திக்கிற காரியமாக தான் how to wait for the coming of the Lord. மணவாளனுடைய ரகசிய வருகைக்கு ஆமென் நாம் எப்படி காத்திருக்க வேண்டும்? போகட்டும். ஆனால் இந்த ரகசிய வருகை என்று ஒரு டெர்மினாலஜி பார்த்தீங்கன்னா, நான் சின்ன பையனாக இருக்கும் போதெல்லாம் அப்படிலாம் எனக்கு யாரும் சொன்ன மாதிரி தெரியவில்லை. ஒருவேளை நான் சரியாக கவனிக்கவில்லையா என்று தெரியவில்லை. பட் மேபி காலங்கள் வரும் பொழுது அதை வெளிப்படுத்துகிறார். எனக்கு கிட்டத்தட்ட 8 வசனங்கள் அதை குறித்து சொல்லப்படுகிறது. அது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, மணவாளன் வரும்பொழுது அவர் மேகத்தில் இருந்துருவார். ஹல்லேலூயா. எல்லார் கண்ணுக்குமே தெரியாது. விசுவாசிகளை மாத்திரம் தேவன் அழைப்பார். ஹல்லேலூயா. விசுவாசிகளை மாத்திரம் அழைப்பார். தூதர்களுடைய எக்கால சத்தம் தொனிக்கும். ஏன்னா இது எப்போ நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஏன் அதாவது அவருடைய வருகை 2ஆக பிரிக்கப்பட்டுள்ளது. ரகசிய வருகை, பகிரங்க வருகை. பகிரங்க வருகை நாளைக்கு இருக்காது என்பதை நம்மால் உறுதியாய் சொல்ல முடியும். ஏன்னா அது ஈவென்ட் பேஸ்டாக இருக்கும். அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி தோன்றி தேவனுடைய ஆலயம் எருசலேமிலே ஆலயம் கட்டப்பட்டு அந்தி கிறிஸ்து தோன்றி அந்த ஆலயத்தின் நடுவிலே 3.5 வருஷத்தில் அங்கே ஒரு சிலையையோ இல்லாவிட்டால் ஒரு காரியத்தையோ வைத்து இல்லை தன்னையோ வைத்து வழிபட வேண்டும் என்று சொல்லுகிற அந்த காலம் வந்துருச்சுனால கரெக்டாக 3 வருஷத்தில் ஆண்டவர் வந்துடுவார்னு தெரியும். ஹல்லேலூயா. ஏன்னா ரகசிய வருகை அப்படி கிடையாது. ஹல்லேலூயா. He may come at any time. இன்னைக்கு ராத்திரி வரலாங்க. Are you ready? Are you ready? சரி, இப்போ ஒரு கேள்வியை நான் உங்களுக்கு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரடக்ஷனை, ஒருவேளை நான் ஜென்ம ஸ்வாவத்திலே வாழ்ந்து சரியாக இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் என்னுடைய ஜென்ம ஸ்வாபங்கள் பாதி என ஆவிக்குரிய தன்மை பாதி என்று அரைகுறையாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று ஒருவேளை நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு என்ன நடக்கும்? ஆமென். ஒரு அரைகுறை பின்மாற்றத்தோடு வார்த்தை வேறு, ஊழியம் வேறு, வாழ்க்கை வேறு என்று பிரித்து வாழ்ந்திருப்பீர்களானால், வேதத்தை ஆழமாக நான் வாசித்து பார்த்து உங்களுக்கு இதை சொல்லுகிறேன், நீங்கள் அந்த இரகசிய வருகையில் பிரவேசிக்க முடியாது. மிக தெளிவாக வேதாகமம் சொல்லுகிறது. என்னங்கள் இப்படி சொல்கிறீங்க? உண்மையை நான் சொல்லுகிறேன். அப்படின்னா என்ன ஆகும்? நான் நரகத்துக்கு போயிடுவேனா? நரகத்துக்கு போக மாட்டீங்க. உங்களுக்கு 2வது ஆப்பர்ச்சுனிட்டி ஆண்டவர் கொடுப்பார். எதுக்குள்ளே கொடுப்பாரு? அவருடைய உபத்திரவத்தின் காலத்தில். இந்த 7 வருஷம் லாஸ்ட் 7 இயர்ஸ் இருக்குல்ல, அந்த 7 இயர்ஸ். சரி, அதனால என்ன? அதுக்கப்புறமா நான் போய் நல்லா இப்போ வேணா இப்படினாலும் இருந்துட்டு போகிறேன், அப்போ வேணால் நான் நல்லா இருந்துக்கிறேன். அங்கேயும் ஒரு சிக்கல் இருக்குது பெரியமானவர்களே. அதற்கு பின்பு இரகசிய வருகையில் நீங்கள் கைவிடப்பட்டவர்களாய் போவீர்களானால், அதற்கு பின்னாடி பரலோக ராஜ்யம் போகிறதுக்கு ஒரு வழிதாங்க இருக்குது. இரத்த சாட்சியை மறிச்சா மட்டும்தாங்க பரலோக ராஜ்யம் போக முடியும். அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஐ எம் நாட் ஜோக்கிங். ஏதோ உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்குலாம் நான் சொல்கிறேன். நான் சத்தியத்தை சத்தியமாய் சொல்லுகிறேன். இன்னைக்கே நம்ம சரியாக வாழாத நம்ம ஆயத்தமாக இல்லாமல், நான் அந்த கடினமான காலத்தில் இரத்த சாட்சியை கூட, பேதுருவால் கூட நான் அப்படி உம்மோடு மறிப்பேன், நான் ஓடிட்டாங்க, எல்லாரும் ஓடிட்டாங்கங்க. அவர்கள் எல்லோரும் அவரை விட்டு
ஓடி போனார்கள்னே இருக்கு பைபிளில். அல்லேலூயா. அப்போ அவருடைய வருகைக்கு, ரகசிய வருகைக்கு ஆயத்தமாக பைபிளில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேத பண்டிதர்களும் சில கருத்தை சொல்லுவாங்க இந்த ரெண்டாவது வருகையை குறித்து. இந்த ரெண்டாவது வருகை மட்டும் 1800 இடங்கள் என்று சில வேத பண்டிதர்கள் சொல்லுவார்கள். சிலர் 2500 இடத்திலே போடப்பட்டிருக்கிறது என்றும் சொல்லுவார்கள். ஆமென். அந்த செகண்ட் கம்மிங் மட்டும் 318 தடவை நியூ டெஸ்ட்டில் மட்டும் இருக்குங்க. பைபிளில் ஒரு கமா வச்சாலே அவ்வளோ சீரியஸ் மேட்டருங்க. நீங்கள் நம்பாமல் இருக்கலாம், நீங்களும் நானும் அதன்படி வாழாமல் இருக்கலாம். ஆனால் அவர் வருகை மாறாதது. அல்லேலூயா. A day will come, the Lord will appear. அந்த நாளுக்காக ஏக்கத்தோடு நீங்கள் காணப்படுகிறீர்களா? எப்பொழுது வருவீர் ஆண்டவரே? ஆமென். எப்பொழுது நீர் வருவீர்? அதாவது அந்த பக்தனுடைய பாடல் ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப அதெல்லாம் தெரியாது. எட்டி எட்டி உம்மை அண்ணாந்து பார்த்து கண்பூத்து போனதே, மானிடத்தில் உள்ள ஜீவராசிகள் நாடி தேடுதே, தேவன் பின் வெள்ளமே திருவருள் தோற்றமே மெய்மனதானந்தமே, இந்த பாரினின் மீதினில் ஆளுகை செய்திட சடுதி வாருமே, தேவன் பின் வெள்ளமே. ஆம் பிரியமானவர்களே, அந்த பக்தன் பாடுகிறான், சடுதியாய் நீர் வாருமையா. நீங்கள் ஆயத்தமா? திஸ் இஸ் நாட் சம்திங், ஏதோ சாதாரண ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட பேசலைங்க. உங்கள் நிரந்தரத்தை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் பேசுக. என் மகளே நீ ஆயத்தமா? என் மகனே நீ ஆயத்தமா? உங்கள் இருதயத்தின் அந்தரங்கத்திலே நீங்கள் ஆயத்தமா? ஹல்லேலூயா. இந்த மீட்பர் சீக்கிரம் வரப்போகிறார். உங்கள் கண்ணீர் யாவையும் துடைக்க அவர் வருகிறார். ஹல்லேலூயா. ஆர் யூ குவாலிஃபைட் எனஃப்? எனக்கு என்னங்க குவாலிஃபிகேஷன் கேட்குறீங்களா? நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கேட்கணும். அவர் தானே என்னை குவாலிஃபைடு ஆக்கியிருக்கார். நிச்சயங்க. ஆனால் வேதத்தில் அந்த அழைப்பிற்கு how you respond to it. நல்லா பாருங்க. 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கவனமாய் கேளுங்கள், இது கர்த்தருடைய வார்த்தை. தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். அல்லேலூயா. எப்படி காத்திருக்கணுமா? வந்தா வாராருங்க. எல்லாரும் அப்படி தான் சொல்கிறீங்க. எங்கே அவர் வாராரு? எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு அது வேணும். நோ பிரியமானவர்களே, தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம். அல்லேலூயா. ஆமென். இந்த 2வது பகுதி இந்த வசனத்தில் இருக்குல்ல, அது புதிய எருசலேமை குறிக்கிறது. இந்த பூமி நீங்கள் இப்போ இருக்கீங்களே, நடக்கிறீங்களே, நிறைய பேர் செத்து போயிட்டாங்க, நிறைய கல்யாணங்கள் நடக்குது, நிறைய பிள்ளைகள் பிறக்குது, எல்லாமே அழிஞ்சு போயிருங்க கம்ப்ளீட்லி. அதாவது ஒரு ஆட்டமையும் இன்னொரு ஆட்டமையும் ஆண்டவர் தான் ஹோல்டு பண்ணி வச்சுருக்கிறார் ஒரு சர்டன் ரேஷியோவில். அதனால தான் ஒவ்வொரு பொருட்களாக இருக்கிறது. அந்த காட்ஸ் க்ளூவை அவர் விட்டுருவார், கயிறை விட்டுருவார். பிஸ்க் அப்படிதான் பஸ்பமாகி விடும். ஒரு சாதாரண பேப்பர் தீயில் எறிகிறது மாதிரி ஆயிரும். நீங்கள் எதை முக்கியப்படுத்தி வாழணும்னு மட்டும் நினச்சிக்கங்க. எனக்கு அருமையான தேவஜனமே, இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறபடியினால் 11ஆம் வசனம், நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும்
தேவ பக்தியும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வேதம் உங்களை கூப்பிடுதுங்க. அப்படியே ஆவியானவர் அழைக்கிறார். சர்ச்சில் இருக்கிற போஸ்ட்டு, ஊழியத்தில் இருக்கிற பொசிஷன், நம்ம பர்சனல் ஈகோ, throw it away. I tell you, the king is coming. நல்லா தெரிஞ்சுக்கங்க. எந்த ஒரு மணவாளனை எடுத்துக்கிட்டாலும் சரி, பூமியில் தான் போகும் பொழுது தன் மணவாட்டி அலங்கரிக்கப்பட்டு ஆயுத்தத்தோடு இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பான். இது நம்ம இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப். அந்த நிலைமையை நான் உங்களுக்கு சொல்லவில்லை. தேவன் வருகிறார். யாரை தேடி வர்றார் தெரியுமா? யாரு ஆவலோடு தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டு. யோசித்து பாருங்க, ஒரு மணவாளன் வாரான், அந்த மனைவி அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் வேற ஒருத்தனோட ரிலேஷன்ஷிப்பில் தான் அவள் இருக்கான்னு தெரிஞ்ச அந்த மணவாளன் வருவானா? முதல்ல வந்தா அது தெரிஞ்சா கூட்டு போவானா? ஜஸ்ட் டெல் மீ. ஒரு கிரேட்டஸ்ட் உமனைசர் கூட அதை செய்ய மாட்டாங்க. அவர் பரிசுத்தம் உள்ளவர். பிதா பார்த்து உங்களை குமாரனுக்கு மணவாட்டியை தேர்ந்தெடுத்திருக்கிறார்னா இட்ஸ் நாட் இந்த சான்ஸை விட்டுறாதீங்க. சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. The creator of the universe has chosen you. வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் உங்களை அழைத்திருக்கிறார். How do you respond to it? இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறபடியினால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாயிருக்க வேண்டும். நீங்க காத்திருக்கிற what is your desire? Tell me frankly. What is your desire? The Spirit of the Lord is asking now. என் மகளே, என் மகனே, உன் ஆசைதான் என்ன எனக்கு சொல், அப்பட்டமாக சொல் என்று கேட்கிறார். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு நீ இருக்கிறாயோ? இல்லாவிட்டில் கடவுளை எனக்கு வேற அஜெண்டாவில் எனக்கு ஐ டோன்ட் கேர் அபவுட் திஸ் கம்மிங் அண்ட் ஆல் திஸ் டர்ட்டி பிஸ்னஸ். ஐ வாண்ட் திங்ஸ் டு பி டன் இன் திஸ் வேர்ல்ட். ஃபார் தட் ஐ நீட் காட். இஃப் யூ ஆர் தட் கைண்ட் ஆஃப் அ கிறிஸ்டியன், யூ வில் ஃபெயில் மிசரபிளை. எனக்கு அருமையானவர்களை, நான் மீண்டும் அதை தமிழிலே சொல்லுகிறேன். ஒருவேளை இந்த உலகப்படியான சில காரியம், இந்த வருகை கருகை இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, இந்த உலகத்தில் சில காரியங்கள் எனக்கு என்னால் செய்ய முடியவில்லை, அதற்கு மாத்திரம் எனக்கு இயேசு வேண்டும் என்று முக்கியப்படுத்தி இருக்கிறவர்களா இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள் இருப்பீர்களானால் இழந்து போவீர்கள். பிரியமானவர்களே, இழந்து போவீர்கள். அவர் பரிசுத்தமானவர்களை தேடி வருகிறார். தன் மணவாளனுக்கு மணவாட்டியை தேர்ந்தெடுக்கும்படியாய் அதை அழைச்சிட்டு அந்த பரிசுத்தத்தோடு கன்னிகைத்துவத்தோடு இருக்கிறாளா என்று பார்க்க வருவார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை முதல்ல ஒரு ஸ்திரீயின் இடத்துல கொடுக்கும்போது கூட பிதா வர்ஜினான் டெஸ்ட் பண்ணி தான் கொடுத்தாரு. அல்லேலூயா. யோசேப்பை தொட விடலை. You cannot touch her. கிறிஸ்து பிறக்கிற வரைக்கும் Joseph's fingers never fell on the great lady Mary. இப்போ மட்டும் தான் இஷ்டத்துக்கு விட்டுருவாராங்க. என்ன பொய்னாலும் பேசப்பா, என்ன இச்சைனாலும் கூட இரு, என்ன பெருமைனாலும் இரு, எப்படினாலும் வாழு. No, you cannot. பிரியமானவர்கள், நம்முடைய வாழ்க்கையினாலே பரிசுத்தத்தினால் நம்ம மோட்சத்துக்கு போகிறதில்ல. ஆனால் அவர் நம்மை அழைத்திருக்கிறபடியினால் யூ ஹாவ் டு ரெஸ்பாண்ட். ஒரு மணவாளை, நீ தான் என் மனைவி, நான் எப்போனாலும் திடீர்னு வந்து உன்னைய கூட்டு போவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ராஜா என்று மட்டும் உங்களுக்கு தெரியும். ஒரு நாட்டுடைய இளவரசன் என்னைய மனம் முடிக்கிறேன்னு உறுதி கொடுத்துருக்கிறார். அவர் வாக்கே மாற மாட்டார். எந்த நேரனாலும் அவர் வருவார்னா அந்த மணவாட்டி
வேலையெல்லாம் பார்க்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஆமென். படிப்பெல்லாம் நிப்பாட்டிட எனக்கா என் மணவாளன் வருகிறதற்கு என்னை ஆயத்தமாகிறது மட்டும்தாங்க எனக்கு படிப்பு வேலை. I don't discourage people who are really working. I'm not saying that. நான் அதை சொல்லலைங்க. உங்கள் இருதயத்தின் ஆயத்தத்தை சொல்லுகிறேன். நான் என்னத்தை பிரசங்கிப்பேன் பிரியமானவர்களே? காலம் சமீபமாயிட்டு. விழித்திருங்கள், காலம் சமீபமாயிற்று. எபிரேயர் 9:28 இப்படி சொல்லுகிறது. கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரு தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். அல்லேலூயா. இந்த வசனத்தில் இருதயத்தில் அப்படி ஒரு குச்சியை வச்சு ஆணியை வச்சு எழுதுங்க. கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரு தரம் பலியிடப்பட்டார். அப்போ எல்லாருக்காகவும் அநேகருக்காக. ஆனால் யாருக்காக திரும்பி வருவாராம்? தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். யாருக்கு? தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு. The challenge today the Holy Spirit is posting in this meeting is this. ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிற காரியம் இதுதான். என் மகனே, என் மகளே, நீ என் வருகைக்காக ஆவலோடு காத்திருக்கிறாயா? அப்படியானால் உன் வாழ்க்கையில் அதன் அடையாளத்தை காட்டு என்று ஆவியானவர் கேட்கிறார். Show me. பிரியமானவர்களே, it is going to be very individual. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக நடக்குங்க. I don't know. கிறிஸ்துவும் தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படிக்கு. அது நம்ம பாஸ்டராக கூட இருக்கலாம், பெரிய 100 சபையை வச்சுருக்கலாம். ஆனால் அந்த ஆள் அவருடைய வருகைக்கு காத்திரலைன்னா I don't know what will happen to him. எதில் ரிஸ்க் எடுக்கணும்னு இருக்குங்க வாழ்க்கையில் ரிஸ்க்கு. அதுவும் கிறிஸ்துவோடு உள்ள வாழ்க்கையில் ரிஸ்க் எடுத்துடாதீங்க. ஏன்னா இவ்வளவு சத்தியத்தை கேட்ட பிறகு நீங்கள் கீழ்ப்படியாமல் நரகத்துக்கு போகிற மாதிரி வந்தால் பல அடிகள்னு இருக்கு. யூதாஸ் காரியத்தை என்ன சொன்னார் தெரியுமா ஆண்டவர்? என் செல்ல பிள்ளை அப்படி வசனம் கீழ்படி நடக்கிறது எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டான். அப்படியே சொன்னார், அவன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாயிருக்கும். எவ்வளவு ஒரு பயங்கரமான வார்த்தை என்று பாருங்க. என் கூடையே இருந்தவன், என் மார்பில் சாய்ந்தவன், என் அற்புதங்களை கண்டவன், என் வார்த்தைகளை கேட்டவன் பிசாசுக்கு இடம் கொடுத்து போனானே. அவன் ஆண்டவரே நீ மன்னியும் இருந்தா கூட அவன் he took his life in his own hands. நீங்களும் நானும் நிறைய நேரங்களில் நம்ம வாழ்க்கை நம்ம கையிலே எடுத்துறோம்ல. அவன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாயிருக்கும். நான் சொல்கிறேங்க, அவன் மட்டும் இல்லை, இப்படி அவர் வருகைக்கு தன்னை பரிசுத்தமாய் காத்திராத எந்த கிறிஸ்தவனும் அவனோ அவளோ பிறவாதிருந்தால் அது நலமாயிருக்கும். One and the same. என் குமாரனுக்கு நீ ஒரு சீஷனாக இருப்பேன்னு தேர்ந்தெடுத்தார், அவனே காட்டி கொடுத்துட்டான். நம்ம எப்படி குமாரனுக்கு மணவாட்டியா நீ இருப்பேன்னு உன்னை தேர்ந்தெடுத்த, நீ உன்னை ஆயத்தப்படுத்த என் குமாரனுடைய மனைவியாவதற்கு உனக்கு தகுதி இல்லை சொல்ல மாட்டாங்க பெரியவங்க. ஒரு பொண்ணு பாருங்களேன், பார்ப்போம், பார்த்து அவ்வளோ நேர்த்தி எல்லாம் வச்சு எல்லாம் வந்த பிறகு ஒரு பயங்கரமான எவிடன்ஸோட ஒரு ரிப்போர்ட் வருது. she is not faithful அப்படின்னு to her virginity. எனக்கு அருமையானவர்களே, இந்த பிதாவினுடைய தன்மை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க.
இனிமேல் நீங்கள் இந்த கிறிஸ்துவை இப்படி பார்க்கவே முடியாது. அவர் மணவாளனாய் வருவார். பிதாவினுடைய தன்மையை புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. தன் குமாரனுடைய மனைவி ஒரு புள்ளி கருப்பு எங்கே இருந்தாலும் அவருக்கு பிடிக்காது. உங்கள் வாழ்க்கை வார்த்தை இருதயம் எப்படி இருக்கிறது? நான் என்னத்தை பிரசங்கிப்பேன் பிரியமானவர்களே? ஒரே ஒரு காரியம், அல்லேலூயா, அதை பார்ப்போம். முதல்ல எப்படி நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்கணும். எனக்கு அருமையானவர்களே, இப்படிப்பட்ட செய்திகளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்கள். ஏன்னா எப்படி கோடீஸ்வரனாக வாழ்ந்து நியூயார்க்கில் 1000 பில்டிங் இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு தாங்க போனோம். டோன்ட் வரி அபவுட் தேட். நீங்கள் கவலைப்பட வேண்டிய மேட்ரே வேறங்க. பைபிள் இருந்து நம்ம குருடனா வாழ்கிறோமே. I don't know what to preach. லூக்கா 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் இப்படி ஆய் சொல்லுகிறது. லூக்கா 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷனுக்கு ஒப்பாக இருங்கள். ஏங்க அப்படி எழுதுனா? நீ எப்படி நாள் இருறா கண்ணு, நீ தானே என் பிள்ளை தானே, எனக்கெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, நீ பாட்டுக்கு இரு, நீ எப்படி வெர்ஜினாக இருக்கிறியோ சுத்தமாக இருக்கிறே, நான் கல்யாணம் முடிச்சுக்குவேன் அப்படிலாம் ஏசாமி சொல்லலை. பைபிள் எங்கேயுமே இல்லை. ஏமாந்துடாதீங்க. So-called preachers are preaching that. வஞ்சிக்கப்படுகிற கடைசி காலம். Are you holy today? நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறீர்களா பிரியமானவர்களே? உங்கள் அப்பா தான் எழுதியிருக்காரு, நான் எழுதலை, நான் சொல்லலை. லூக்கா 12ஆம் அதிகாரம் திருப்பி வாசிக்கிறேன் பிரியமானவர்களே. தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது, அங்கே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு மணவாட்டி அழைக்கிறதுக்காக வருவாராம், தட்டுவாராம் கதவை. உடனே 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 அப்படின்னு எவர் ரெடி. யாருங்க? தட் இஸ் த வே இட் இஸ் பிரியமானவர்களே. நீங்களும் நானும் என்னைக்கு மறிப்போன்னு தெரியாதுங்க. என்னைக்குனாலும் மறிக்கலாம். ஏன் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு கூட ஆண்டவர் வரலாம். ஆர் யூ ரெடி? உங்கள் அப்பா உங்கள் மேலே இருக்கிற சித்தம் நீங்கள் நிறைவேற்றிட்டீங்களா? இல்லை எனக்கு இது பிடிக்கும், நான் இப்படித்தான் வாழணும், நான் அதைத்தான் செய்யணும், நான் இப்படித்தான் இருப்பேன். யூ வில் நாட் ஸ்டாண்ட் பிஃபோர் த கிங். அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவாரே. உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தோமே. Who bothers? உம்முடைய நாமத்தினாலே பிரசங்கித்தோமே, பிசாசுகளை விரட்டினோமே. நான் உங்களை அறியேன் அக்கிரம செய்கைக்காரரே. எப்படி பெயின்ஃபுல்லாக அது இருக்கும்னு பாருங்க பிரியமானவர்களே. அண்டர்ஸ்டாண்ட் த ரியாலிட்டி ஆஃப் த காஸ்பல். அண்டர்ஸ்டாண்ட் த ரியாலிட்டி ஆஃப் ஹிஸ் கமிங். அவருடைய வருகையின் உண்மையை அறிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. willing to open the door immediately. உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார், எப்பொழுது வருவார், எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருங்கள். இல்லைனா I don't want to finish that sentence. அந்த சென்டென்ஸ் நான் முடிக்க விரும்பல. You know that. You know that. 2024 வருடத்திற்குள்ளே பிரவேசிக்கிற நீங்கள் சபையில் எல்லாரும் வாக்குத்தத்தத்துக்கு அடி போட்டு நிற்கிறாங்களா? அது தப்பு ரைட்னு சொல்கிற அதிகாரம் என்கிட்ட இல்லைங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கை பரிசுத்தமாய் இருக்க வேண்டும்.
ஆண்டவரே, நான் இத்தனை வாக்குத்தத்தத்தை பற்றி, இத்தனை ஆசீர்வாதத்தை நீ எனக்கு ஆயத்தமாக இருந்தாயாண்டுதான் கேட்பார். அவர் ஆயத்தமாக இருக்கிறவங்களை மட்டும்தான் அங்கே கூட்டு போக வர்றாரு. ஏமாந்துராதீங்க. சபையில் இருந்தேன், பிரசங்கம் பண்ணேன், அற்புத தொடர் ஊழியத்தில் நான் தான் பெரிய, அது ஸ்தாபராக கூட இருக்கலாம். இட் மே பி ஈவன் மீ. doesn't make any difference. doesn't make any difference. எந்த வித்தியாசமும் கிடையாது பிரியமானவர்களே. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீர் தந்த இந்த வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாயிருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் ஒரு மணவாட்டி. என்னுடைய உள்ளான அலங்காரமும் சரி, வெளிப்புற அலங்காரமும் சரி, என்னுடைய விசுவாசமும் சரி. ஆண்டவரே, நாங்கள் கைவிடப்பட்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ என் இன்பரேசுவை என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ என் இன்பரேசுவை என்று காண்பேனோ. ஆமாண்டவரே, உம்முடைய வருகைக்காய் காத்திருக்கிற ஜனமாய் இந்த வார்த்தையை கேட்ட ஜனங்களை நீர் ஆயத்தப்படுத்தும். பெரிய காரியங்களை செய்யும், பெரிய காரியங்களை செய்யும். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.